ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான பராத்தா ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு பிசையணும். ஒரு 2 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சோன்னா பராத்தா நல்லா சாஃப்டாகவே வரும். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்டஃபிங்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொச்சை இருக்குது இல்லையா, காஞ்ச மொச்சை கொட்டை, அதை வச்சு தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹை ப்ரோட்டீன் பராத்தா அந்த மாதிரி தான் இருக்கும். ஹெல்தி, அதே சமயம் மொச்சக்கொட்டைய வந்து நம்ம சுண்டலாவோ இல்லை குழம்புல போட்டு கொடுத்தோன்னா சாப்பிட்றது வந்து டவுட்டு தான். பட் இப்படி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க கூட தெரியாது அவங்க இதுதான் சாப்பிட்றாங்க, சுண்டல் தான் சாப்பிட்றாங்கன்னு தெரியாது. அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு அது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அடுத்து வந்து நான் ஓவர் நைட் ஊற வச்ச மொச்சைய வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து காஞ்ச மொச்சை, அதனால தான் நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ஒரு 4 விசில்ஸ்க்கு வேக வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அது மசிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ இதை மிக்சியில் போட்டு நான் பல்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சம் மசாலா போடணும். அதுக்கு நம்ம ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம். இது கொஞ்சம் அப்படியே பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு மொச்சையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ஜாஸ்தி, ப்ரோட்டீனுமே ஜாஸ்தி. ஸோ மிச்ச சுண்டல் மாதிரி நம்ம இதையுமே வந்து ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம தாராளமாகவே சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு முறை கூட நம்ம சாப்பிட்றதுல வந்து ஒன்றும் கிடையாது. நல்லா ஹெல்த்தியானது தான். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பராத்தா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகாது, ஹார்ட் ஆகாது, சாஃப்டாகவே இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டோம் அப்படின்னா இது வந்து அப்படியே ஸ்டஃபிங்கில் நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஈஸியாக. அடுத்து தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை ஒமிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்கிற இந்த மொச்சையை சேர்த்துக்கலாம். ஸோ மொச்சக்கொட்டையில் நம்ம நிறையா குழம்பு, கிரேவி அந்த மாதிரி பார்த்துருப்போம். இந்த ரெசிபி கொஞ்சம் யுனிக்காக தான் இருக்கும். அதே சமயம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நீங்கள் பிக்னிக் போகிறீங்க, உங்களுக்கு வித்தியாசமாக சாஃப்டாக நல்லா ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த சப்பாத்தி, இந்த பராத்தா வந்து 2 சாப்பிட்டாலே ஒரு மீலுக்கு தாராளமாக போதும். இப்போ இந்த மசாலாவோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. நான் இது வந்து இன்னுமே ப்ரோட்டீன் ரிச்சா ஆக்கணுன்றதுக்காக ஒரு 1/2 கப்பு துருவின பன்னீரும் அப்புறம் கீரையும் நான் சேர்த்துருக்கேன். கீரை வந்து நம்ம ஃபைபருக்காக தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பராத்தா தான். பட் ஸ்டில் இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவு பேலன்ஸ்டாக கொண்டுட்டு வர முடியுமோ நம்ம கொண்டுட்டு வந்துடுவோம். ஏன்னா கீரையும் நம்ம சேர்த்துருக்கோம். கீரை உங்கள் விருப்பத்துக்கு எடுத்தது தான். நிறையாவும் சேர்த்துக்கலாம், கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு கீரையே வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பராத்தா. ஸோ இது எல்லாமே மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். கீரை கொஞ்சம் வெந்துட்ட பிறகு நம்ம இது மேலே கொஞ்சமாக நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் போடும்போது கொஞ்சம் நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டு லைட்டாக இருக்கும். அது நல்லாயிருக்கும் இந்த பராத்தாக்கு. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. சூட்டோடு நம்ம வந்து இதை ரோல் பண்ண ட்ரை பண்ணோன்னா இந்த பராத்தான்னு இல்லை, எந்த பராத்துமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் இது டன் ஆகிட்ட பிறகு நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மளோட பராத்தாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி இதை சுட்டு எடுக்க வேண்டிய வேலை தான். இப்போது ஒரு ரவுண்ட் பால் எடுத்துகிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம ஃபில்லிங்கை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி திரும்பி நம்ம மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு ரோல் பண்ண வேண்டியது தான். ரொம்ப இது தின்னாக போட முடியாது. ஸோ மீடியம் இதில் தான் இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப திக்காகவும் போட்டிங்கன்னா வேகிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உங்களால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த ஃபில்லிங் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, குயிக்கா அப்பவே சூடா சாப்பிடுறதுக்கும் நீங்க வந்து ஈஸியா இருக்கும். நான் சொன்ன மாரி லஞ்ச் பாக்ஸ் ஆர் ட்ராவலுக்கு கூடமே வந்து இந்த பராத்தா ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவே இருக்கும். ஸோ இதுக்கு தொட்டுக்க வந்து நீங்க இதுலயே எல்லாமே போட்டிருக்கிறதுனால பெருசா தொட்டுக்க தேவையில்ல. ஸ்டில் உங்களுக்கு வேணும்னு நெனச்சீங்கன்னா, தயிர், அப்புறம் இல்லன்னா பிக்கிள் வச்சுப்பாங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு சாலட் அந்த ஆனியன் சாலட் மாதிரி இருக்கும்ல, அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஒரு கிரேவி கண்டிப்பா நம்மளுக்கு தேவை இருக்காது. இப்ப நம்ம தோசை கல் சூடு பண்ணிட்டு, இத நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸோ பராத்தா வந்து கொஞ்சம் சப்பாத்தியோட எக்ஸ்ட்ரா டைம் குடுக்கணும் அது வேகுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு, அதுக்கப்புறம் லைட்டா ஆயில் இல்லன்னா கீ நீங்க அத போட்டீங்க அப்டின்னா, நம்மளுக்கு எப்பவுமே சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு சூப்பர் பராத்தா ரெடி ஆயிடும். ஸோ இது நீங்க சொன்னா தான் தெரியும், இதுல வந்து மொச்சக்கொட்டை இருக்கு அப்டின்ட்டு. இல்லன்னா வந்து வேற ஏதோ ஒரு ஸ்டஃபிங் அப்டின்ற மாரி தான் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு எப்படி வந்துச்சு? உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு? அப்படின்றத உங்க ஃபீட்பேக்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சன நீங்க இன்ஸ்டால, Facebookல கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.